இறை வணக்கம். எம்எப்பி செய்திகள் வாசிப்பது தூத்துக்குடி சம்சுதீன். டிடிவி தினகரன் நள்ளிரவில் கைது. இரட்டை இலை சின்னம் பெற லஞ்சம் கொடுக்க முயன்றதாக தொடுக்கப்பட்ட வழக்கில் 4 நாட்கள் விசாரணைக்கு பிறகு நள்ளிரவில் கைது செய்யப்பட்டுள்ளார். அவரது நண்பர் மல்லிகார்ஜுனவும் கைது செய்யப்பட்டுள்ளார். தினகரன் கைதால் அதிர்ச்சி அடையவில்லை. நாஞ்சில் சம்பத் அறிக்கை. சதி திட்டத்தை சட்ட ரீதியாகவும் அரசியல் ரீதியாகவும் சந்திக்க தயார். தினகரன் இப்போதுதான் பலம் பெறுகிறார். இதனை இயக்கும் பின்னணியில் பிஜேபி இருப்பது அனைவருக்கும் தெரிந்தது. தினகரனை அவமானப்படுத்த சிலர் நினைக்கின்றனர். இந்த கைதின் மூலம் பிஜேபி மோசமான முன்னுதாரணத்தை ஏற்படுத்திவிட்டதாக அதிமுக அம்மானி செய்தி தொடர்பாளர் நாஞ்சில் சம்பத் காட்டமாக பதில். மதுரையில் திமுக சார்பில் அனைத்து கட்சி கடையடைப்பு மற்றும் வேலை நிறுத்தம். திமுக, காங்கிரஸ், விடுதலை சிறுத்தை, கம்யூனிஸ்ட், மனிதநேய மக்கள் கட்சி, முஸ்லீம் லீக், திராவிடர் கழகம் போன்ற கட்சிகள் சார்பில் முழு கடையடைப்பு வெற்றிகரமாக நடைபெற்றது. விவசாயிகள், வியாபாரிகள் கலந்து கொண்டனர். 1000க்கும் மேற்பட்டோர் கைதாகி விடுதலை. சிபிஐ இயக்குநர் மீது வழக்கு பதிவு. முன்னாள் சிபிஐ இயக்குநர் ரஞ்சித் சின்ஹா மீது ஒதுக்கீடு முறைகேட்டில் ஈடுபட்டவர்களை சந்தித்ததாக வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. கேரள அமைச்சரிடம் விசாரணை. உயர்நீதிமன்றம் உத்தரவு. டி எஸ்டேட்டில் வேலை பார்க்கும் தமிழக பெண்களை அவதூறாக பேசியதாக அமைச்சர் மணியிடம் விசாரணை நடத்த கோரி ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டது. இதனைத் தொடர்ந்து கேரளா உயர்நீதிமன்றம் உத்தரவு. தமிழக அரசியல் கட்சி தலைவர்கள் கடும் கண்டனம். 21 குண்டுகள் முழங்க சிஆர்பிஎஃப் வீரர்களின் உடல் அரசு மரியாதையுடன் தகனம் செய்யப்பட்டது. சேலம் வீரகனூரில் திருமுருகன், மதுரை முத்துநாயகம்பூரில் அழகு பாண்டியன் உடல் தகனம் செய்யப்பட்டது. மிசோராமில் நிலச்சரிவு. தலைநகர் ஐசால் உள்பட பல்வேறு பகுதிகளில் நிலச்சரிவு ஏற்பட்டது. 3 மாடி கட்டிடம் ஒன்று நிலச்சரிவில் சிக்கி இடிந்து விழுந்தது. இந்த பகுதியில் இருந்து 22 குடும்பங்கள் பாதுகாப்பாக வெளியேற்றப்பட்டுள்ளனர். 100% வெற்றி. தமிழக அனைத்து கட்சியின் வேலைநிறுத்தம் விவசாயிகளுக்கான வெற்றி. பொது வேலை நிறுத்தத்திற்கு பாடுபட்ட அனைத்து கட்சியினருக்கும், விவசாயிகளுக்கும், வியாபாரிகளுக்கும் திமுக செயல் தலைவர் ஸ்டாலின் தனது நன்றியை தெரிவித்துக் கொண்டார். டிடிவி தினகரன் யாரென்றே தெரியாது. புரோக்கர் சுகேஷ் புதிய குண்டை வீசியுள்ளார். இரட்டை இலை சின்னம் பெற்றுத்தர தேர்தல் ஆணையத்துக்கு லஞ்சம் கொடுக்க முயன்றதாக தொடுக்கப்பட்ட வழக்கில் பிடிபட்டுள்ள சுகேஷ் தனக்கு டிடிவி தினகரன் யாரென்றே தெரியாது. என் மீதுள்ள பழைய வழக்குகளுக்குத்தான் என்னை விசாரித்து வருகிறார்கள் என்று சுகேஷ் பிரத்யேக பேட்டியில் தெரிவித்துள்ளார். இவ்வாறு பேட்டியளித்த அன்றே நள்ளிரவில் டிடிவி தினகரன் கைது செய்யப்பட்டுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. மாலேகான் குண்டுவெடிப்பு. தீவிரவாதி சாத்விக்கு ஜாமீன். மாலேகான் குண்டுவெடிப்பு வழக்கில் கைது செய்யப்பட்டு சிறையில் இருக்கும் பெண் தீவிரவாதி சாத்வி பிரக்யா சிங்குக்கு மும்பை உயர்நீதிமன்றம் ஜாமீன் வழங்கி உத்தரவிட்டது. மகாராஷ்டிரா மாநிலத்தில் மாலேகான் என்ற இடத்தில் கடந்த 2008ஆம் ஆண்டு இரட்டை குண்டுவெடிப்பு நிகழ்த்தப்பட்டது. இதில் 7 பேர் கொல்லப்பட்டனர், பலர் படுகாயமடைந்தனர். இந்த வழக்கை பயங்கரவாத தடுப்பு பிரிவு விசாரித்து வந்தது. வலதுசாரி தீவிரவாத தாக்குதலுக்கு காரணமான ஸ்ரீகாந்த் புரோஹித், சாத்வி பிரக்யா சிங் தாக்கூர் கைது செய்யப்பட்டனர். இந்நிலையில் விசாரணை நீதிமன்றத்தில் ஜாமீன் மறுக்கப்பட்ட பின்னர் மும்பை உயர்நீதிமன்றத்தில் மற்றொரு மனுவை தாக்கல் செய்தார். மனு நீதிபதி ரஞ்சித் மோரா, ஷாலினி பன்சல்கர் ஆகியோர் கொண்ட அமர்வுக்கு முன் விசாரணைக்கு வந்தது. 5 லட்சம் பிணைத்தொகை மற்றும் பாஸ்போர்ட்டை என்ஐஏவிடம் ஒப்படைக்க வேண்டும் என்றும் சாட்சிகளை கலைக்கும் முயற்சியில் ஈடுபடக்கூடாது என்ற நிபந்தனையுடன் ஜாமீன் வழங்கப்பட்டது. போலி பாஸ்போர்ட் வழக்கில் சோட்டாராஜனுக்கு 7 ஆண்டு சிறை. சிபிஐ நீதிமன்றம் அதிரடி. நிழல் உலக தாதா சோட்டாராஜன் போலி பாஸ்போர்ட் மூலம் வெளிநாடு தப்பிச் சென்றார். அவனை மும்பை காவல்துறை தேடி வந்த நிலையில் கடந்த ஆண்டு இந்தோனேஷியாவில் பிடிபட்டார். இந்தியா கொண்டு வந்து மும்பை காவல்துறை சிறையில் அடைத்தது. போலி பாஸ்போர்ட் தயாரித்த 4 பேருக்கு 7 ஆண்டுகள் சிறை தண்டனையும் 15,000 ரூபாய் அபராதம் விதித்து தீர்ப்பளித்தது. 3000 கோடியில் கிராமங்களுக்கு இன்டர்நெட் வசதி. முதல்வர் பழனிசாமி அறிவிப்பு. முதற்கட்டமாக 50 லட்சம் நிதி ஒதுக்கப்படும் எனவும் மத்திய அரசுடன் புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தானது. பிரான்ஸ் அதிபர் கணனியில் ரஷ்யா ஊடுருவல். பிரான்ஸ் அதிபர் தேர்தல் முதல் சுற்றில் முதலிடத்தை பிடித்தவர் இம்மானுவேல் மெக்ரான். இவரது கணனி, அவருடைய பிரச்சார குழு கணனியையும் ஊடுருவி தகவல் சேகரிக்க ரஷ்யா முயற்சிப்பதாக இணைய பாதுகாப்பு அமைப்பு தெரிவித்துள்ளதாக பிரான்ஸ் ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. பீரங்கியில் முழங்க வடகொரியா ராணுவ தின கொண்டாட்டம். தென்கொரிய பதட்டம். மிகப்பெரிய அளவில் பீரங்கி பயிற்சிகளை மேற்கொண்டு இந்த விழாவை கொண்டாடியது. வடகொரியா ராணுவம் தோற்றுவிக்கப்பட்ட 85வது ஆண்டு தினம் கொண்டாடப்பட்டது. தேவைப்பட்டால் காரல் வின்சனையும் தாக்கி அளிப்போம் என வடகொரியா அறிவிப்பு. காரல் வின்சன்
அமெரிக்காவின் ராணுவ கப்பல் என்பது குறிப்பிடத்தக்கது. இலங்கை பிரதமர் இந்திய பயணம். இலங்கை பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே 5 நாள் அரசுமுறை பயணமாக இந்தியா வந்தார். இன்று மதியம் இந்திய பிரதமரை சந்திக்க உள்ளார். இந்தியா இலங்கை தடையில்லா வர்த்தகம், இரு நாட்டு மீனவர்கள் பிரச்சினை மற்றும் பல்வேறு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகலாம் என வெளியுறவுத்துறை தகவல். வெனிசுலா போராட்டத்தில் மீண்டும் வன்முறை, பலி எண்ணிக்கை 24ஆக உயர்வு. பிரபல எழுத்தாளர் ராபர்ட் பிர்ஸ்டிக் காலமானார். 1974ஆம் ஆண்டு வெளியிட்ட ஜென் அண்ட் தி ஆர்ட் ஆஃப் மோட்டார் சைக்கிள் மெயின்டெனன்ஸ் என்ற புத்தகம் உலக புகழ்பெற்ற ஒரே ஆண்டில் 10 லட்சம் பிரதிகள் விற்பனையானது. இன்றளவும் 50 லட்சம் பிரதிகள் வரை விற்பனையாகியுள்ளது குறிப்பிடத்தக்கது. சிறிய ரசாயன தாக்குதல் அமெரிக்க கூடுதல் பொருளாதாரத்துறை விதித்தது. பாஸ்பரஸ் குண்டுகளை தொடர்ந்து பயன்படுத்தி வரும் இஸ்ரேல் மீது பொருளாதாரத்துறை பாயுமா என அரபு தனியார் தொலைக்காட்சி ஒன்று கேள்வி எழுப்பியுள்ளது. ஐசிசி சலுகை, பிசிசிஐ நிராகரிப்பு. வருமானத்தில் கூடுதலாக 645 கோடி ரூபாய் தருகிறோம் என்ற ஐசிசியின் சலுகையை பிசிசிஐ நிராகரித்தது. 2014ஆம் ஆண்டின் மாற்றத்தின்படி பிசிசிஐக்கு 2023 வரை கிடைக்க இருந்த 3734 கோடிக்கு பதில் 1870 கோடி மட்டும் கிடைக்கும். இங்கிலாந்தில் நடக்க உள்ள சாம்பியன்ஸ் டிராபி தொடருக்கான அணிகளை அறிவிக்க நேற்று கடைசி நாள். ஐசிசி கூட்டத்தில் எடுக்கப்படும் முடிவை பொறுத்து அணி தேர்வு செய்ய பிசிசிஐ திட்டமிட்டுள்ளது. ஒருவேளை எங்களுக்கு தடை விதிக்க முன்வந்தால் 2ஆம் தர இந்திய அணியை தேர்வு செய்வோம் என நிர்வாகி ஒருவர் கூறியுள்ளார். சிக்கினார் ஸ்பைடர்மேன் சுப்ரதா. ஊக்க மருந்து சோதனையில் சிக்கிய கோல் கீப்பர் சுப்ரதா பால் சஸ்பெண்ட் செய்யப்பட்டார். இந்திய கால்பந்து அணியின் நட்சத்திர கோல் கீப்பர் அப்ரதா பால் பறந்து தடுப்பதில் கெட்டிக்காரர், ஸ்பைடர்மேன் என வர்ணிக்கப்பட்டவர் என்பது குறிப்பிடத்தக்கது. ஐபிஎல் 10வது சீசன் தொடரில் பெங்களூரு, ஹைதராபாத் அணிகள் மோத இருந்த சின்னசாமி மைதானத்தில் தொடர்ந்து மழை பெய்ததால் மைதானத்தை பார்வையிட்ட நடுவர்கள் ஆட்டத்தை ரத்து செய்வதாகவும் இதனால் தலா இரு அணிகளுக்கும் 1 புள்ளி தரப்பட்டன. மெஸ்ஸி மந்திர கோல், பார்சிலோனா த்ரில் வெற்றி. லாலிகா போட்டியில் வீரர்களின் முரட்டு ஆட்டம், ரெட் கார்டு என பரபரப்பாக இருந்தது. கடைசி வினாடியில் மெஸ்ஸி கோல் அடித்தார். பார்சிலோனா அணி 3-2 என்ற கோல் கணக்கில் த்ரில் வெற்றி பெற்றது. ரொனால்டோவின் மேட்ரிட் அணி ஏமாற்றத்துடன் திரும்பியது. வாணியம்பாடியில் ஆலங்கட்டி மழை. வாணியம்பாடி அருகே திடீரென ஆலங்கட்டி மழை கொட்டி தீர்த்தது. பலத்த காற்றுடன் பெய்த மழையால் வெயிலின் தாக்கம் குறைந்து குளிர்ந்த காற்று வீசியது. ஆலங்கட்டிகளை மக்கள், சிறுவர்கள் எடுத்து மழையில் ஆட்டம் போட்டனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன.